தேசத்தை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள் தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வருவது. ஒன்று இறை நம்பிக்கை, இன்னொன்று இசை. இரண்டொரு நாளைக்கு முன்னால் சொன்னதாக நினைவு. தன்னை உணர்ந்த மனிதன் இறைவனை உணர்ந்தான். அவன் அருளை பெறுவதற்கு இசை ஒரு மூலம், ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று உணர்ந்தது பரிணாம வளர்ச்சியிலே மிக குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி என்று சொன்னேன். அப்படி இந்தியா அறிந்த இசைக்கலைஞர்கள் பற்பலர். நாகஸ்வர உலகத்தை பொறுத்தவரை ஷேக் சின்ன மௌலானா ஆந்திர மாநிலத்தின் பிரகாசம் மாவட்டத்திலே கரவடி எனும் சிற்றூரிலே பிறந்தவர். உலகம் போற்றும் நாகஸ்வர இசைக்கலைஞர் டி.என். ராஜரத்தினம் பிள்ளை தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு பிள்ளையின் வாசிப்பு முறையினை சிறு வயது முதலே கவனித்து தன் வாசிப்பு முறையிலே நுட்பங்களை இணைத்துக் கொண்டவர் ஷேக் சின்ன மௌலானா. பல விருதுகள், பல சிறப்புகள், பல வெகுமதிகள், பல உயர்ந்த இடங்கள், ஸ்தானங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றார். இந்த இடத்திலே நிறுத்தற்குறியிடுகின்றேன். ஏன் இப்போது திடீரென ஷேக் சின்ன மௌலானா பற்றி சொல்ல வேண்டும்? ஞாயிறு தோறும் கேள்வி, இது ஞான வேள்வி, இது ஞான வேள்வி. ஹலோ எஃப்எம்மின் ஆத்திசூடியில் 7 மணியை தொடும் நேரம் ஆத்திசூடி நிறைவு செய்ய போகின்றோம். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஞான வேள்விக்கான கேள்வி இதுதான். ஒரு இளைஞர், நான் இசை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவன். இசை கற்க வேண்டும் என்றால் பாலபாடம் தொடங்கி கிருதி, கீர்த்தனைகள் என்று இருக்கின்றது. எல்லாமே இறை துதியாகவே இருக்கின்றது. வேறு மதத்தை சேர்ந்த நானோ அல்லது இறை நம்பிக்கை இல்லாதவரோ இசை கற்க முடியாதா என்ற அந்த இளைஞருடைய கேள்வி என்னை கேட்டால் ரொம்ப ஆரோக்கியமான கேள்வி என்பேன். ஒரு தேடலில் பிறந்த கேள்வி. நிச்சயமாக இந்த தேடலின் முடிவும் ரொம்ப சுபமாகவே இருக்கும். இசை புரியாத ஒன்றை, தெரியாத ஒன்றை, கண்ணுக்கு புலனாகாத ஒரு அனுபவத்தை நாம் பெறுவதற்கு இசை உதவி செய்கின்றது. அந்த வகையிலே கலையே கடவுளின் வடிவம் என்னும் போது இங்கே இனம் என்ன, மதம் என்ன, குலம் என்ன, நிறம் என்ன, இடம் என்ன, இந்த எல்லைகள் எல்லாவற்றையும் கடந்ததுதான் இசை. ஐநா சபையிலே எம்எஸ்எம்ஆ பாடும் போது அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்னக்கூடிய மிகப்பெரிய பாராட்டை தந்தார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் என்ன, அங்கு பாடப்பட்ட பாடலின் மொழி அறிந்தவர்களா? ஆனால் இசை அவர்களை ஒன்றிணைத்தது. இவ்வளவு ஏன், நம் தேசத்திலேயே இப்படி இனம் கடந்து, மதம் கடந்து ஒரு கலையை கற்றுக்கொண்டு வென்று நிற்பவர்கள் எத்தனை பேர். அதிக வயது அனுபவத்தில் மிகுந்தவர் மனு மாஸ்டர் அவரை குறிப்பிடலாம். வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் பரதத்தை இன்னும் துடிப்போடு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம் தேனி மாவட்டம் கம்பத்திலே நிரஞ்சனா தேவி வேறு மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் பந்தநல்லூர் பாணியிலே நாட்டியம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஹாசுல் கனி என்னக்கூடிய இளம்பெண் கணவனுடைய ஒத்துழைப்பின் பேரிலே நாட்டியம் கற்று அரங்கேற்றம் செய்து வெளிநாட்டிலே கலை பரப்பி கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகள் எல்லாம். கலைக்கு பேதம் இல்லை. ரோஜாவின் மனம் போலே உள்ளீடாய் அது நிறைந்திருக்கின்றது. கடந்து செல்வதால் தானே கடவுள் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். கலை என்ன செய்கின்றது? அப்படி நம்மை கடந்து அழைத்து செல்லுகின்றது. அதனால் கிருத்திகளை, கீர்த்தனைகளை கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உங்களுக்கு பிடித்த உங்கள் தாயையோ தந்தையோ நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த இசையின் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதுதான் இங்கே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. ஆக இவ்வளவு புராதனமான பழமை சிறப்பு கொண்ட கலை, அதை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆர்வம் பிறந்ததற்கு அதிசூடி உங்களை பூங்கொத்து தந்து வாழ்த்துகின்றது. ஒவ்வொரு நாளிலும் இதுபோல மனதுக்குள்ளே நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் அருட்கருத்து